விருதுநகர் மாவட்ட ஆட்சியருடைய வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மீதான அடக்குமுறைகளையும் ஊழியர் விரோத போக்கினையும் கண்டித்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது அரசு அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் இன்றைக்கு சென்னையிலே மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டத்தில் ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த மாவட்ட ஊழியர்களும் வளர்ச்சித்துறையினுடைய நிர்வாக நம்முடைய சங்க தோழர்களும் நடத்தியிருக்கிறது. அதற்கு எதற்குமே ஒரு செவி சாய்க்காத ஆட்சியர் தொடர்ச்சியாக ஊழியர் விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஸ்ரீவாசம் இன்னென்றால் வனவாசம் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு உதாரணமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஏற்புடையது. ஜனநாயக நாட்டிலே இதுபோன்ற அடக்குமுறைகள் என்பது ஏவப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது. அங்கே ஏதோ ஒன்றாக சிறு சிறு தவறுகள் நடக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி தொடர்புடையவர்களை கண்டிக்காமல் அதற்கு தொடர்பே இல்லாதவர்களையெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இந்த ஆட்சியை செயல்பட்டு வருகிறார். அவருக்கு பலமுறை நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வைப்போம். இருந்தாலும் அவர் அதை பரிசீலிப்பதாகவோ அல்லது ஊழியர் மீதான நடவடிக்கை நிறுத்திக் கொள்வதாகவோ இல்லை. அதுபடி இல்லாத சூழ்நிலையிலே இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இன்றைக்கு நாங்கள் கூடி எங்களை அடையாளப்படுத்துவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு தான் இதனை முடிவு செய்கிறது. அவருடைய நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை அரசு ரசிக்கிறதோ என்ற அச்சம் என்பதை வைத்திருக்கிறது. நாங்கள் அரசோடு இருக்கிறோம். ஆனால் அந்த அலுவலர் அரசு மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து எங்களை தொடர்ச்சியாக நசுக்கிக் கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில். அந்த போக்கை அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டோம். இது தொடர்பாக நீங்கள் துறை அமைச்சர் சந்திக்கலாம் சார்? அங்கே விருதுநகர் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 2 அமைச்சர்களிடமும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் மீதான அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அத்தனையும் 2 அமைச்சர்களுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். ஊழியர் தொடர்ச்சியாக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மீது அவர் சஸ்பெண்ட் பண்ணுறது, அவர்களை ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்வது, சிறு சிறு அதாவது வலுவில்லாத காரணங்களுக்காக சஸ்பெண்ட் செய்வது, பணி விடுவிப்பு செய்வது, பணி விடுவிப்பு செய்து நீண்ட காலமாக பணி ஓய்வு வழங்காமல் பணியாணை வழங்காமல் இருப்பது, தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது, ஆய்வுக் கூட்டங்களில் ஏளனமாக பேசுவது, நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகபூர்வமற்ற வேலைகளை இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் கண்டிக்கிறோம்.